ஒரு மனிதன் பாவ சோதனை ஏதோ ரூபத்தில் வந்துகிட்டே தான் இருக்கும். இறைவனே என்ன சொல்றாருனாக்கா அதை தவிர்க்க முடியாது. அதனால தான் நம்ம ஆர்சிக்காரர் என்ன சொல்றோம்னாக்கா, ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி, நான் பெரும் பாவி என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய போப்பாண்டவர் எல்லா வசதியும் இருந்தாலும் அவரும் அந்த பாவ சோதனையில் விழுந்ததுனால தான் நம்ம செய்கிற பாவங்கள் டிவியிலலாம் வருது. ஆனால் போப்பாண்டவர் செய்த பாவம் டிவியிலலாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அவர் பாவசீலம் பண்ணுறதெல்லாம் உடனே அங்கே இருக்க கேமராக்கான ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிடுறாங்க. ஏன்னா அவர் அந்த அவ்வளோ ஒரு சாதனைக்கு அவ்வளோ ஒரு முக்கியம். அப்போ ஒரு மனிதனுக்கு பாவ சோதனையில் எந்த ரூபத்தில் வரலாம். ஆனால் என்ன நீங்கள் சொன்னாங்கன்னாக்கா நாங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிப்பு என்பது இங்கே இல்லை. ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்போடு இறைவன் எப்படி உங்க விண்ணுலகத்துக்கு ஏற்றுக்கொண்டாரோ அந்த விண்ணுலகத்துக்கு போகிற பார்த்தீங்கன்னா அந்த நாள் தான் ரட்சிப்பின் நாள் என்று சும்மா சொல்லிக்கலாம் வாங்கினேன். தனக்குத்தானே நற்சான்று கொடுக்கின்றவன் ஆண்டோடைய பார்வையில் அருவருக்கத்தக்கவன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி, நான் பெரும். அப்போ பாவ சோதனை வருகின்றது. அந்த சோதனை புரியுது. ஆனால் நம்ம என்ன சொல்றாங்க ஒரு வெற்றிருப்பு, நீ அடுத்தவனை என்ன செய்யக்கூடாது, பாவத்தில் விழ வைக்கக்கூடாது. நீ குடிக்கிறியா போய்க்கோ, அது கம்பெனி சேர்ந்து ஒரு 4-5 பேர்த்து கூட்டு போகாது. நீ திருடியா போய்க்கோ, 4 பேர்த்து திருடனா மாத்திராத, 4 பேர்த்து குடிகாரனா மாத்திராத, 4 பேர்த்து பொய்யனா மாத்திராத. நீ செஞ்சிட்ட, உனக்கு ஒரு சோதனை வந்துச்சு, நீ தப்பு பண்ணிட்ட. உன் தப்புக்கு அடுத்தவனை என்ன செய்யக்கூடாது, இணைக்கக்கூடாது. அப்படி இணைத்தால் அவனுக்கு என்ன தண்டனை? பின்னாடி சொல்றாங்க பாருங்க, அவனுக்கு பின்னாடி இயந்திரக்கல்லை கட்டி எங்க போட்டணும், கடலுக்குள்ளே போட வேண்டும். எங்க போனோம், அவன் கழுத்துல ஒரு இயந்திர கல்லை கட்டி. பைபிள் படிச்சுதான் சொல்றாங்க, பைபிள் படிக்காம கேட்கணும். இயந்திர கல்லை கட்டி கடலுக்குள் தள்ளுவது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? 2 மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவரே நான் கடலில் இருக்க வேண்டியவன்பா, நீ மன்னிச்சு நீங்கள் திருப்பாடு 32 ஆண்டவர் யாருடைய பாவங்களை நினைவு போடுவதில்லையோ அவர்கள் எல்லாரும் பாக்கி. அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு அடுத்ததுக்கு நம்ம எங்கே இருக்கணும், கடவுளுக்கு இருக்கணும். இங்கே மேலே இருக்கிறோம் என்றால் அவர் நம்முடைய பார்வையை நம்மை அவர் இறையத்தின் தகப்பனாகவே நம்மை முன்னாடி நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, சொல்லக்கூடியது தவறு செய்கிறோம், ஆனால் அடுத்தவனை தவறு செய்யக்கூடாது கட்டுவார்த்தை. எனவே நீங்கள் எச்சரிக்கையால் இருங்கள். உங்களுடைய கடித்துக் கொள்ளுதல்னாக்கா அறிவுரை. ஒரு தப்பு பண்ணாலும் அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா அறிவுரை கூற வேண்டும். அப்படி மனம் மாறி வரானாக்கா அவனை நம்ம என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொன்னவரானால் அவரை மன்னித்து விடுங்கள். முறை மன்னிச்சுட்டு அடுத்த முறை மன்னிக்கணும். ஒரே நாளில் எத்தனை முறை வராது? நீதிமான் ஒரு நாள் 7 முறை பாவம் மன்னித்து விடுகிறார். நீதிமான் ஒரு நாள் 7 முறை. நீதிமன்ற ஆகமத்தில் வருது, நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் மன்னிப்பு பெறுகிறார். இப்போ இவன் 7 முறை மன்னிப்பு கேட்கிறான். இவன் யாரா இருக்கிறான்? ஆண்டவரை பார்க்கிறான், நீதிமான். ஆனா நம்ம என்ன செய்வோம், காலையில தான் செஞ்ச, சரி மன்னிச்சுட்டு மறுபடியும் இப்போ இருக்கிற சாயங்காலம் நம்ம அதை மனப்பூர்வமா மன்னிக்கிறோமா? இந்த மனநிலை தான் நமக்கு தேவை. இந்த மனநிலை எங்க வரும்னாக்கா, யாரெல்லாம் இறை வார்த்தை உற்று கேட்கின்றார்களோ, யாரெல்லாம் கேட்கவே நம்முடைய வாழ்க்கையை அந்த வார்த்தையோடு பக்குவப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த மனம் மாற்றம் வரும். போனோம் 2 பேர் போனோம். முதல் நாள் போகும்போது கொஞ்சம் நஞ்சம் வார்த்தைகள் கிடையாது. அப்போ 2வது நாள் போகும்போது வசந்தி சொன்ன என்னன்னா நம்ம யார் இருக்கிறோம் நல்லா ஈஸி ஒட்டணும். ஏன்னா என்ன வசந்திக்கு தான் அத்தனை பார்ப்பதும் வசதி மேலே தான். இப்போ சொன்ன நம்மளாம் செய்தி கொடுக்குறோம். ஆண்டவர் நம்ம மன்னிச்சலாமா, எத்தனை மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு மன்னிக்கலாம். வாங்க, ஒன்றும் கவலைப்படாத பார்க்கலாம், நல்லா பிரயோகம் சொல்லலாம்னு சொல்லி நாங்கள் அதற்காக சொல்லி நானும் பல முறை நாங்கள்